வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 2026 சூரிய கிரகணம் எப்பொழுது பிடிக்கிறது, இதனால் 12 ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எத்தனை மணி நேரம் சூரிய பகவான் ராகு என்கின்ற பாம்பு கிரகத்துடன் இணைந்து இருக்கிறார், இவரால் எந்த நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் என்பதை பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். சூரிய கிரகணம். ராகுவின் இருக்கின்ற இடத்தில் சூரிய பகவான் செல்லும்போது கிரகணம் ஏற்படும். சர்ப கிரகங்களால் பகை பெற்று இருக்கக்கூடிய சூரிய சந்திரனுக்கு மட்டும் இந்த கிரகணங்கள் நடக்கும். கேதுவுடன் சந்திர பகவான் சேரும்போது சந்திர கிரகணமும், ராகுவுடன் சூரிய பகவான் இணையும் காலத்தை சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுவார்கள். இந்த சூரிய கிரகணம் என்பது இந்தியாவில் முழுமையாக கண்ணுக்கு தென்படாது. இந்தியாவில் தெரியட்டும், அமெரிக்காவில் தெரியட்டும், எங்கே தெரிஞ்சால் என்ன, ராகுவுடன் சூரிய பகவான் இணைவது என்பது கடுமையான தோஷம். இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இணைவு ஏற்பட்டால், கரு உற்பத்தியானால் குடும்பத்திற்கும் மற்ற உறவினருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு படுபாதகத்தை செய்துவிடும். கிரகண காலங்களில் திருமணமான தம்பதிகள் கணவன் மனைவி ஒற்றுமையை தவிர்ப்பது உத்தமம். பகலில் இருக்கட்டும் இரவில் இருக்கட்டும், இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை தவிர்ப்பதும், கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதும், கிரகண காலங்களில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பதும், இப்போது திருமணமாகாமல் ஒரு பெண் இருந்தால் இந்த நாட்களில் அவர்கள் மாதவிடை ஏற்பட்டால் இந்த கிரகண காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒரு இடத்தில் இருந்தால் பாதகங்கள் வராது. இது என்னங்க புதுசாக இருக்குது? ஏன்னா கிரகண காலங்களில் மாதவிடை ஆனால் சிலருக்கு கிரகண பாதிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு உடல் உபாதைகளை கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, உதிரப்போக்கு, வயிற்று வலி, கர்ப்பப்பை சில பிரச்சனைகள் இதையெல்லாம் கூட கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பதினால் இந்த காலத்தை மிகவும் முக்கியமாக கருதி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக சில மணி நேரங்களை எந்த வேலையும் செய்யாமல் அதை விட்டு அமைதி காத்து இருப்பது நல்லது. சரி, வேலைக்கு போகக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இதற்கும் பரிகாரம் இருக்குது. என்ன, 100 ரூபாய் 200 ரூபாய் செலவெல்லாம் கிடையாது. 20 ரூபாய் செலவில் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றலாம். அதுதான் ஒரு மனிதனுக்கு தங்கத்தை விட மிகவும் விலை உயர்ந்த தர்பப்புல். அந்த தர்பப்புல்லாகப்பட்டது நாட்டு மருந்து கடைகளில் எப்போ வேண்டுமானாலும் கிடைக்கும். அங்கே சென்று வாங்கி வைத்து கொண்டால் 1 மாதம் 2 மாதம் இல்லை, எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் பாதுகாப்பாக வைத்தால் அது கெட்டு போகக்கூடிய பொருட்கள் அல்ல. கிரகண காலங்களில் சூரியன் ராகுவின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் போது பூமியில் மிகவும் கடுமை வாழ்ந்த கிருமிகள் வந்து உணவையும் உடலையும் தாக்கி அழிக்க முயற்சி செய்யும். தர்பப்புல் வீட்டில் இருந்தால் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். சரி, இதைவிட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாதது நோய், கடன், பகை, எதிர்ப்பு. இதில் முக்கியமானது நோயாக இருந்தால் கூட எப்போ வேணாலும் குணப்படுத்திக்கலாம்.
கடனாக இருந்தால் அதை தீர்ப்பதற்கு மிக மிக உகந்த நாளம்தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும். ஏதோ ஒரு நேரத்தில் காலத்தில் ஒரு மனிதன் கடனாளிகளாக மாறிவிட்டால் அது அந்த கடனை அடைக்க அவர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பமே சில நேரங்களில் கஷ்டப்படும், மனவேதனைப்படும். எத்தனை முயன்றும் கடனை அடைக்க முடியாமல் சில நேரங்களில் விருப்பும் வெறுப்பும் மன கஷ்டமும் துன்பமும் அனுபவிக்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். கடனை அடைக்க குளிகன் என்கின்ற சில தினந்தோறுமும் வரக்கூடிய சில நாழிகையும் உண்டு, குளிகை காலங்கள். அதில் உங்களுக்கு பெரிதளவு நம்பிக்கை இல்லாமல் போனால் கிரகணம் என்பது சூரியனை விழுங்கி அதற்கு பிறகு அவர் வெளியில் வருவதாக ஒரு ஜோதிட ரகசியத்தில் முன்னோர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை கடன் தீர்ப்பதற்காகவும் கர்ம வினைகளை அறுப்பதற்காகவும் வழிகாட்டக்கூடிய காலமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை எப்படி கொடுக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சூரிய கிரகணம் என்பது 2026 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மதியம் 3:26 சூரிய கிரகணம் பிடித்து சூரிய பகவான் ராகுவுடன் சேர்ந்து அதற்கு பிறகு கிரகணத்திலிருந்து விடுபடக்கூடிய காலமான 7:57 சூரிய கிரகணம் விடப்போகிறது. இடைப்பட்ட காலத்தில் 3:26 பார்த்தீங்கன்னாக்கா, இதிலிருந்து 2 மணி நேரங்கள் பொறுமையாக காத்திருந்து அதற்கு பிறகு இந்த காலத்தில் கடன் என்பது எல்லாமே நீங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் செல்லிலிருந்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விடலாம். அப்படி இல்லாதவர்கள் உங்கள் கையில் எவ்வளவு கடனாக நீங்கள் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் கூட இந்த கிரகணம் விட்டு விலகக்கூடிய சில மணித்துளிகளின் நேரங்களில் அதை கொடுத்து வந்தால் முற்றிலும் கடன்கள் அடைப்பட்டு அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கடனில்லாத மனிதனாக நிம்மதியாக வாழலாம். இப்போது 3:26 கிரகணங்கள் பிடித்து 7:57 கிரகணத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரமாக இருப்பதினால் இதிலிருந்து 3:26 2 மணி நேரம் கணக்கிட்டால் உங்களுக்கு 5:26 பிறகு நீங்கள் கடனை அடைக்க ஆரம்பிக்கலாம். அது மட்டுமில்லாமல் கிரகணம் பிடிக்கின்ற காலத்தில் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவை உண்ணக்கூடாது. வீட்டில் அப்படி உணவு சாப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் தர்பை புல்லை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை உணவு, குடிநீர், வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய், உப்பில் கூட சிறு சிறு துண்டுகளாக போட்டு வைத்து அதை எடுத்து பயன்படுத்தினால் உடலுக்கு ஆபத்தும் இருக்காது, உங்களுடைய உணவில் நஞ்சும் கலக்காது. சிறு பிரச்சனை தான் இருந்தாலும் 12 ராசிக்காரர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த கிரகண காலங்களில் காய்கறிகளை அறுக்கக்கூடாது, இந்த நேரத்தில் உணவை உட்கொள்ளக்கூடாது. சரி, தண்ணீராவது குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா, தர்ப புல்லை அந்த குடிக்கின்ற குடிநீரில் போட்டு அதை எடுத்து தாகத்தை தீர்த்து கொள்ள தண்ணீர் அருந்தலாம். மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாதகங்கள் என்பது எவ்வளவு பெரியது என்று சொல்ல முடியாது, சிறு பாதகமும் வராமல் தடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.